நம்ம இந்த வீடியோவில் பராசக்தி படத்தோட 11வது நாள் வசூல், தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 6வது நாள் வசூல், வா வாத்தியார் படத்தோட 7வது நாள் வசூல் மற்றும் மங்காத்தா படத்தோட ப்ரீ சேல்ஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். வா வாத்தியார் படம் தமிழ்நாட்டில் 7வது நாள் 30 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 8 கோடியே 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் வா வாத்தியார் படம் 7வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 56 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 7வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 61 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 7வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 41 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 7வது நாள் 4 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 1 கோடியே 75 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வா வாத்தியார் படம் 7வது நாள் மட்டும் 39 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 11 கோடியே 45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 6வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 6வது நாள் 1 கோடியே 32 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 16 கோடியே 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 6வது நாள் 9 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1 கோடியே 2 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 6வது நாள் 8 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 1 கோடியே 27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 6வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 6வது நாள் 40 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 2 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தலைவர் தம்பி தலைமையில் படம் 6வது நாள் மட்டும் 1 கோடியே 92 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 20 கோடியே 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மங்காத்தா படத்தோட அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படத்திற்கு இதுவரை 258 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 52,450 டிக்கெட் விற்பனையாயிருக்கு. 88,10,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இதுவரை 12 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 1,820 டிக்கெட்ஸ் விற்பனையாகிருக்கு. 3,45,000 வசூலாகிருக்கு. கேரளாவில் இந்த படத்திற்கு இதுவரை 7 ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 637 டிக்கெட் விற்பனையாகிருக்கு. 1,24,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்தியாவில் இந்த படத்துக்கு 277 ஷோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 54,907 டிக்கெட் விற்பனையாயிருக்கு. 92,79,000 ரூபாயை அட்வான்ஸ் சேல்ஸாக வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 11வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பராசக்தி படம் 11வது நாள் 63 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 49 கோடியே 47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 11வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 1 கோடியே 55 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 11வது நாள் 3 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 4 கோடியே 72 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பராசக்தி படம் 11வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 1 கோடியே 31 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 11வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 21 கோடியே 28 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 11வது நாள் மட்டும் 75 லட்சம் ரூபாயும் 11 நாளில் மொத்தமாக 78 கோடியே 33 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறை படத்தோட 27வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 27வது நாள் 9 லட்சம் ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 25 கோடியே 94 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் சிறைப்படம் 27வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 27வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 2 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சிறைப்படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 32 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 27வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 2 கோடியே 24 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிறைப்படம் 27வது நாள் மட்டும் 13 லட்சம் ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 31 கோடியே 30 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மன சங்கரவாரா பிரசாத் காரு தெலுங்கு படத்தோட 9வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 9வது நாள் 7 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 2 கோடியே 74 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 9வது நாள் இந்த படம் 43 லட்சம் ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 18 கோடியே 10 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.
ஆந்திரா தெலுங்கானாவில் 9வது நாள் 5,32,00,000 9 நாளில் மொத்தமாக 167 கோடியே 14 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 9வது நாள் 11 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 4 கோடியே 3 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 9வது நாள் 72 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 49 கோடியே 78 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சங்கரவார பிரசாத் கார் படம் 9வது நாள் 6 கோடியே 65 லட்ச ரூபாயும் 9 நாளில் மொத்தமாக 241 கோடியே 79 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரபாஸோட ராஜா சாப் படத்தோட 12வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் ராஜா சாப் படம் 12வது நாள் 1 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 3 கோடியே 29 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 12வது நாள் 1 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 52 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 12வது நாள் 5 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 16 கோடியே 53 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ராஜா சாப் படம் 12வது நாள் 74 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 128 கோடியே 11 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 12வது நாள் 34 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 34 கோடியே 29 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ராஜா சாப் படம் 12வது நாள் 4 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 39 கோடியே 88 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜா சாப் படம் 12வது நாள் மட்டும் 1 கோடியே 19 லட்ச ரூபாயும் 12 நாளில் மொத்தமாக 222 கோடியே 62 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.